ஐபிஎல் பக்காவான ஸ்கிரிப்ட் ஆதாரமே வெளியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி இணையதளத்தில் ஒரு போஸ்டர் வந்து செமையாக வந்து ட்ரெண்ட் ஆகி கொண்டு இருக்குது. இதை பார்த்த ரசிகர்கள் செம ஷாக் ஆகியிருக்காங்க. இத்தனை வருஷமாக வந்து ஐபிஎல் வந்து இவ்வளோ ஆர்வமாக பார்த்தோம். ஆனால் கடைசியில் வந்து ஐபிஎல் வந்து இவ்வளோ பெரிய ஸ்கிரிப்டாக இவ்வளோ பெரிய ஏமாற்றமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இணையதளத்தில் பேசிக்கொண்டு வருகிறார்கள். இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது இந்த வருஷம் 2024 ஐபிஎல் ஃபைனல் வந்து சென்னை சேப்பாக்கத்தில் வந்து நடைபெற இருக்கிறது. ஸோ இதுக்கான பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டு கொண்டு இருக்குது. ஆனால் வந்து சேப்பாக்கம் மைதானத்தில் வந்து என்ட்ரன்ஸில் வந்து 2 பேனர் வந்து வச்சுருக்காங்க. அந்த பேனர் மூலமாக தான் சர்ச்சை வந்து வெடித்திருக்கு. அந்த பேனரில் வந்து எஸ்ஆர்ஹெச் வைசஸ் கேகேஆர் ஃபைனல் 2024 அப்படிங்கிற விஷயத்தை வந்து அதில் வந்து போட்டுருக்காங்க. ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஸோ வந்து குவாலிஃபை மேட்சை வந்து இன்னும் வந்து ஆகலை. ஸோ அதுக்கான குவாலிஃபை மேட்ச்லாம் வந்து இன்றைக்கி வந்து போய்கொண்டு இருக்குது. ராஜஸ்தான் வைசஸ் எஸ்ஆர்ஹெச் வந்து போய்கொண்டு இருக்குது. அதுக்குள்ளே வந்து எஸ்ஆர்ஹெச் தான் உள்ளே போகும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ கான்ஃபிடென்ஸாக இல்லை இந்த எஸ்ஆர்ஹெச் தான் உள்ளே போகணும்னு சொல்லி ஐபிஎல் நிர்வாகம் வந்து முடிவு பண்ணி விட்டதா அப்படின்னு சொல்லி இணையதளத்தில் ஒரு சர்ச்சை வந்து வெடித்து கொண்டு இருந்தது. ஆனால் வந்து உண்மை அது கிடையாது. ஸோ குவாலிஃபை ஆன 4 டீமோட பேனரும் வந்து 4 சைடு வந்து வச்சுருப்பாங்க. எஸ்ஆர்ஹெச், அதுக்கப்புறமா கேகேஆர், ராஜஸ்தான், அதுக்கப்புறமா ஆர்சிபி பேனர். ஆனால் வந்து அந்த பேனர் எதுவுமே வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் அந்த 2 எஸ்ஆர்ஹெச் வெர்சஸ் கேகேஆர் ஃபைனல் 2024 அப்படிங்கிற பேனர் மட்டும்தான் வந்து இணையதளத்தில் ஸ்ப்ரெட் ஆனது. அதை பார்த்த ரசிகர்கள் தான் வந்து ஐபிஎல் ஸ்கிரிப்டா அப்படின்னு சொல்லி இணையதளத்தை பேசப்பட்டு கொண்டும் வருகிறது. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?